ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் அன்சீனில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் அன்சீனில் பார்த்தீங்கன்னா அசீம், ஏடிகே, ராம் 3 பேரும் ஸ்மோக்கிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஓலை மேலே காமிச்சிட்ருக்காங்க. அசீம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு, நம்மளோட கல்லை ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமும் கூட தனலக்ஷ்மி அப்புறம் அமுதவாணன் எல்லோரும் வந்து நைட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தனா கிட்ட 5 கல் இருக்குது, அமுதவாணன் கிட்ட 8 கல் இருக்குது. நம்ம இந்த கல்லை திரும்ப போய் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரூல்ஸ் புக்கில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க பூ ஒழிச்சு வைக்கக்கூடாதுன்னு கூட தான் ரூல்ஸ் புக்கில் இல்லை, பட் அவங்க எடுக்க தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்மளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசீம் வந்து ஏடிகே கிட்டே சொல்கிறாரு. ஏடிகே, நான் அதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அசீம் என்னன்னா அழுதுகிட்டே சொல்கிறாரு, விக்ரமன் சிவன் ஒத்துக்க மாட்டாங்கடா, அவங்க 2 பேரும் அவங்க எல்லாரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, நம்ம டீமில் அப்படி ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்துட்டு ஏடிகே சொல்கிறாரு, சார் நீங்கள் எல்லாருமே கான்ட்ரடிக்டிங்காக இருக்கீங்கடா. அதாவது அசீம்க்கு ஒரு தாட்ஸ், விக்ரமனுக்கு ஒரு தாட்ஸ், அப்புறம் சிவனுக்கு ஒரு தாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டீமில் அப்படி ஒற்றுமையாக இருக்க முடியாதுங்கிற ரியாலிட்டியை வந்து ஏடிகே சொல்கிறாரு. ஏடிகே ரொம்ப நியாயமாக பேசுகிறாரு. அப்போ அசீம் சொல்கிறாரு, மச்சான் இந்த தடவையாவது நீயாவது எனக்கு சப்போர்ட்டிவாக இருடா, என்ன நான் அங்கே போய் சொல்லுவேன், நான் கல்லை எடுக்கலான்னு நான் சொல்லுவேன். சொல்லும்போது விக்ரமன் வந்து இல்லை அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நம்ம டீமில் நமக்கு சப்போர்ட் பண்ணாதாண்டா நம்மளால் வின் பண்ண முடியும். நம்ம யாருமே பிக் பாஸ் கிடையாது, நீ பிக் பாஸ் கிடையாது, நான் பிக் பாஸ் கிடையாது, விக்ரமன் பிக் பாஸ் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் தான், எல்லாருமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசீம் பேசுகிறாரு. அசீம் பேசும்போது எனக்கு உண்மையிலே நேற்றுக்கு அழுகே வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அசீம் சொல்கிறாரு. உடனே ஏடிகே வந்து இந்த விஷயத்தில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விக்ரமன் வந்து ஏடிகே கிட்ட சொல்லுவாங்க, ஜனனி ஒரு சின்ன பொண்ணு, அவள் பேசினா விட வேண்டியதானே, இவர் தான் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஊதி ஊதி பெருசாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்துட்டு ஏடிகே வந்து இந்த விஷயத்தில் ஆனால் ஜனனி தான் முதல்ல கையை வைத்து பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிகே சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்துட்டு விக்ரமன் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை அப்படி இருந்தாலும் அவள் சாரி சொல்லிட்டா, ஸோ இவனுக்கும் விட்டுருக்க வேண்டியதானே, இது வந்து நேற்று எபிசோடில் நடந்திருக்கும். ஸோ அதுலேயே ஏடிகே வந்து கொஞ்சம் அசீம்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும், அவர் உண்மையிலே அசீம்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அங்கே வச்சு பேசுவாரா, இல்லை அசீம் இல்லாதப்போ திரும்பவும் வந்துட்டு விக்ரமன் கிட்ட அசீம் எப்படி சொன்னாருன்னு சொல்லுவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம மாஸ்க் பிக் பாஸ் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.